வணக்க மக்களே, நாம இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்மளுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்க கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்க என்னென்ன உணவுப் பொருட்களை எல்லாம் நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். நம்ம உடலுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்று தான் கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாமல் போயிடும். ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணங்களால் நமக்கு பார்வை குறைபாடு பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதே போல் இன்றைய நவீன யுகத்தில் நம்ம செல்ஃபோன், லேப்டாப் அப்படின்ற டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதும் யூஸ் பண்ணுறதும் கண்கள் தொடர்பான பல சிக்கல்கள் நமக்கு அதிகரித்து வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நமக்கு அதிகமாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளுடைய கண்களை பலவீனப்படுத்திடும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை நம்ம தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம் உங்களுடைய உணவுகளில் எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை உங்களுக்கு வழங்குது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்திடும். இரும்பு சத்து விட்டமின் சி நிறைந்த உணவுகளோட சேர்த்து இணைத்து நீங்க சாப்பிடும் போது கண்களுக்கு அது மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். அந்த இரும்பு சத்து, மாங்கனீசு இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாம் இந்த பாதாம் இருக்கிறதால இது கண்கள் ஏற்படக்கூடிய வலியை உங்களுக்கு குறைக்கும். பாஸ்பரஸ் உங்களுடைய நரம்பு ஆரோக்கியத்திற்கு மங்கலான பார்வையை சரி செஞ்சும் வழிப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த பாஸ்பரஸ் சத்து இந்த பாதாம் இருக்கிறதால நீங்க பாதாமை தொடர்ந்து எடுத்துக்கலாம். தினமும் நீங்க 10 to 15 பாதாமை எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா நீங்க நீர்ல ஊற வச்சு இந்த 10 to 15 பாதாமை நீர்ல ஊற வைத்து அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்பவே ஃபாஸ்டாக கிடைக்கும். கண் பார்வை மேம்பட நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால அதிகம் நீங்க இந்த கேரட்டை எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்த உணவுகள் எல்லாம் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை சமைத்து சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மேலும் இதை நீங்க சாலட்டாகவும் ஜூஸாகவும் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண் பார்வை திறன் அதிகரித்து கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அது இருந்தாலும் அதை நீங்கள் நீக்கிக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மிக சிறந்த ஆக்சிஜனேற்றியாக இருக்கு. கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து இந்த சத்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் உங்களுக்கு தடுக்குது. அந்த வகையில் கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, சுரக்காய், சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்திருக்குங்க மக்களே. இது நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்க செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவாங்க. வயது தொடர்பான நம்மளுடைய கண் பார்வை சிதைவுக்கு அந்த நோய் பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராட்டத்துக்கு உதவுகிறது. அதே சமயம் நீங்க இந்த சிட்ரஸ் பழங்களை தினசரி உணவுல சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி செய்கிறது. கண் பார்வை மேம்பட நீங்க முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இதை தவிர முழு தானியங்கள் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசன் சத்தெல்லாம் இந்த முழு தானியங்கள் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷனுடைய அபாயத்தை இது குறைக்குது. முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவதும் உங்களுக்கு தடுக்கப்படுது. எனவே நீங்க இந்த முழு தானியங்களான குயினோவா,
பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்கள் மீன் உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் நீங்கள் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாக்க உதவும். இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவுகிறது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது எல்லாமே உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல உங்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. கண் பார்வை மேம்பட நீங்கள் முட்டையே எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இந்த முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்க, கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் இருக்க இந்த உணவுகளை தொடர்ந்து அன்றாடம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடுங்க. கண்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.